ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நமக்கு நல்ல மனம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதோட 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நான் வெட்டி வச்சுருக்கேன் சின்னமாக. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல மிங்கல் ஆயிருச்சு. அதில் நம்ம சீவி வச்ச 3 பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லாவே கிளறி விடுங்க. ஏன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண கடுகு எல்லாமே அதோட நல்ல மிங்கிளாகி வரணும். ஸோ அதனால் நல்லாவே கிளறி விடுங்க. இப்போது நான் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 தடவை ஆட் பண்ணேன் 1/4 டீஸ்பூனு. அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலேயே கூட நான் காமிச்சிருப்பேன் அந்த உப்பு ஆட் பண்ணுறத. இப்போ இந்த மாதிரி நல்ல புகை வரும். ஏன்னா பீட்ரூட்லேருந்து கொஞ்சம் ஜூஸ் மாதிரி தண்ணி வெளியாகும். ஸோ அந்த தண்ணி அதில் படிகிறதுனால நிறையவே புகை வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 1 கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே அதை நல்லா அப்படியே மிங்கிள் பண்ணி விடுங்க அந்த பீட்ரூட்டோட. அப்போ தான் அந்த தேங்காய் பூ அந்த பீட்ரூட்டோட நல்லா ஒட்டி வரும். நல்லாவே கிளறி விடுங்க. அது கிளறி விடும் போது தான் அந்த தேங்காய் பூவில் இருக்கிற தண்ணியும் சரி அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியும் சரி நல்லா படிஞ்சு நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி கீழே போட்டு கிளறி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா உதிரும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. Thank you for watching my video guys. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.